அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நினைச்சது நடந்திருக்கு. ஆனால் நினைச்சது எப்படின்னா அதை விட அதிகமாக வந்து நடந்திருக்கு. ஒரு சின்ன கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து ட்ராவலிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 51,871க்கும் 50,785க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து இது நடந்திருக்கு. ஒரு சின்ன கேப் டவுன் விழுந்தா 50,785 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வந்து கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ கேப் டவுன் நடந்தது, ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஆனா இந்த ரெக்கவரி வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு செல்லிங்ல வந்து முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல என்ன சொல்றதுன்னா ஒரு 20 லட்சம் கோடி வந்து பங்கு சந்தையில இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே கால் ஆப்ஷனை வந்து ஹெவியா செல் பண்ணி வச்சிருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. இது ஏன் புட் ஆப்ஷன் ஹெவியா பை பண்ணியிருக்கான்னு சொல்லாம கால் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங் பர்சன்டேஜா இருக்கட்டும், லேக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கால் ஆப்ஷன்ல அளவுக்கு அதிகமா ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்து கால் ஆப்ஷன் செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங்கை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்ல ஒன்று அவங்க வந்து சைட்வேஸ் வந்து பிளான் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம் இன்ஸ்டிடியூஷனல்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் விழுகுதோ இல்லையோ அது வந்து அடுத்த கண்டிஷன் அது. பட் நாளைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ கால் ஆப்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல ஃபுல்லா குறையறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கால் ஆப்ஷன் வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படி நடந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். இல்லை இப்போ வந்து கேப் டவுன் விழுந்தா கூட இந்த கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு வந்து லாபம் தான். ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தா கூட லாபம் தான். ஒன்று சைட்வேஸ் விழுந்தாலும் இவங்களுக்கு லாபம், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் விழுந்தாலும் லாபம். எப்போ இவங்களுக்கு நஷ்டம் ஆகும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ நஷ்டம் வரும்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பை எடுத்தா இவங்களுக்கு இன்னைக்கு போட்ட காசெல்லாம் பாத்தீங்கன்னா நஷ்டம் வந்துடும். ஸோ இதை வச்சே சொல்லலாம், ஸோ மார்க்கெட் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டேட்டாஸை வச்சு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். நாளைக்கு சைட்வேஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கீழே இறங்கிரும், இல்லைன்னா கேப் டவுன் விழுந்துட்டு கீழே இறங்குமே தவிர ஒரு பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் வந்து 3036 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து 327, டிக்ளைன்ஸ் வந்து 2640, அன்சேஞ்சு வந்து 69. ஸோ 52 வீக் ஹைல வந்து 18, 52 வீக் லோல வந்து 645 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிள் 26, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கிள் 384. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 வீக் லோல 645 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நாளைக்குமே செல் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. நான் ஃப்ரைடேவும் சொல்லியிருந்தேன். ஸோ 52 வீக் லோல வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு கேப் டவுன் விழுவதற்கான சான்சஸ்க்கு இந்த ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுன் வந்து விழுந்திருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் கேப் டவுனுங்கிறது நிஜமா என்னால வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. வேற யாராவது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஒரு சில இன்ஸை வச்சு ஒரு கேப் டவுன் ப்ரிடிக்ஷன் பண்ணலாமே தவிர அது எவ்வளவு பெரிய கேப் டவுன் என்னால வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஏன் அதை பண்ண முடியாது அப்படின்னா குளோபல் மார்க்கெட், நம்ம மார்க்கெட் வந்து 330 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மணிக்கு மேலதான் நாஸ்டாக் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் வேகமா வந்து இறங்குனது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஒரு பெரிய கேப் டவுன் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டாருமே ஒரு 2% மேலதான் பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. 2% மேல இறங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மெட்டல் செக்டார் 6% வந்து இறங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ரியாலிட்டி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2.5, ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி,
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேல டவுன் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த செக்டார்லாம் எப்போ டவுன் ஆயிருக்குன்னா நமக்கு தெரிஞ்சதான், இந்த எலெக்ஷன் டைம்ல தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஜோனா இருந்தா கூட ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குதே தவிர ஒரு பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹிண்ட்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த செக்டார் வைஸ் ஹிண்ட்டும் சரி, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, காலர் ரைட் பண்றவங்க அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இந்த 3 ஹிண்ட்டுமே சரி. ஸோ 2 ஆப்ஷன் தான் கொடுக்க போகுது. நாளைக்கு சைட்வேஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கீழே இறங்கும், இல்லைன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாசிபிள். ஓகே, இது வந்து அடுத்தது எங்க இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைட் க்ளோசிங் கேண்டில் மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் வந்து பேங்க் நிஃப்டில தான் பார்த்தீங்கன்னா 49,336 க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ இன்னைக்கு லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு லோ வந்து 49,156. ஸோ இந்த இடம் ஸோ க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,860, லோ வந்து 49,156. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா ஸோ 49,150. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து க்ரோத் கொடுக்கறதுக்கான, ப்ராஃபிட் புக்கிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா பையிங் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையிங்கை பத்தி நான் பேசல, செல்லிங்கை பத்தி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கு. ஸோ பையிங் சைடு வந்து வேணாம். ஸோ பையிங் நம்ம எங்க எடுக்கலாங்கிறத வந்து ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ அதே மாதிரி பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ கிட்டத்தட்ட பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிடலாம், கேப் டவுன் விழுந்தா கூட செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த எலெக்ஷன் டைம் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததோ ஸோ சேம் இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் வந்து இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புங்கிறது கம்மி தான். ஏன்னா அந்த டைம்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ புட் ஆப்ஷனை தான் புட் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் அந்த டைம்ல வந்து நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அடுத்த நாள் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் இருந்தது. இப்போ இந்த தடவை கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா இல்லை ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆனாலும் கண்டினியூஸா கீழே இறங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கே தவிர மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் வேற லெவல். ஆனால் நம்ம வந்து ஒரு மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. இந்த இடத்துல 25,200ங்கிறது ஆல் டைம் ஹையர் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் கண்டினியூஸாக கீழே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. மிட் கேப் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி மாதிரி தான் ஒரு எலெக்ஷன் டைம் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்குன்னா 10,846. இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் போகலாம். ஸோ நாளைக்கு பையிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஸோ இன்னைக்கு கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்ல வந்து நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ மார்னிங் வீடியோவும் கம்பல்சரி போய் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ மார்னிங்ல எந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம்னா பை சைடு வந்து கொடுக்கல. ஸோ பை சைடு வந்து ஏன் கொடுக்கலன்னா நல்லா பெரிய அளவு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு, அதனால பை சைடு வந்து கொடுக்கல. ஒரு கேப் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சு, இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுறப்ப ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5,168 இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. 5,130 இருந்து 5,071 ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா எக்ஸாக்டா அது மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இப்போ ஈவினிங் வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? ஸோ ஈவினிங்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவினிங்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் இது வந்து கிராஸ் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துடணும். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம்
ஓகேங்களா. இதோட பேட்டர்ன் ஜோன் அப்படின்னா இங்கே தான் ட்ரா பண்ணும். நெக்லைன் வந்து இங்கே தான் ட்ரா பண்ணும். 5168க்கு மேலே தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து ஒரு சின்ன டார்கெட் நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 5172லேருந்து 5236 வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. மற்றபடி பை அண்ட் செல் வந்து எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம், செல்லிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 5236, சப்போர்ட்டுக்கு வந்து 5071. ஸோ இதுக்குள்ளார தான் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம சேஃபா ஒரு டார்கெட்ல பை சைடு போகணும் அப்படின்னா ஸோ இந்த டைம்ல வந்து எடுத்துக்கலாம். 5168ல பை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைட் புக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டார்கெட் போட்டு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து 5236, சப்போர்ட் வந்து 5071. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம பையோ செல்ல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 325க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு போகலாம்னு சொல்லியிருந்தேன். 325.2க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு லோ வந்து 318.7. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஜோனில் தான் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் மட்டும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஜோனில் பை ஜோன் என்ட்ரியில் இருக்கு. ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் போயிடணும்னா பண்ணிக்கலாம். 5174 to 5236. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நிஃப்டி வந்து ஒரு எலெக்ஷன் டைம் ரெசிஸ்டன்ஸ்ல நிற்கிது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். என்னோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சைட்வேஸ் இல்லைன்னா செல், இந்த ரெண்டும் தான் நடக்குமே தவிர ஒரு பையிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.